ஹலோ, வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் மெயின் பஸ்ஸு ரூட்டில் ஒரு 3 ஏக்கர் 50 சென்ட் தென்னந்தோப்பு வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா, இது பூராமே பஸ் போகிற ரூட்டு, அதாவது கிராமங்களுக்கு போகக்கூடிய பஸ் ரூட்டு. நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் மண். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். இதுக்கு கிணறு, போர், சர்வீஸ் அனைத்தும் உள்ளது. ஃப்ரீ சர்வீஸ் தான் பூராமே. நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி மெயின் பஸ் ரூட்டில் எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பஸ் ரூட்டில் கேட்குறவங்களுக்கு பூராமே இந்த இடம் பொருந்தும். வந்து விசிட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி பஸ் ரூட்டில் இந்த மெயின் ரோட்டு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி பூராமே இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறதில்ல, பார்ப்பாங்க. வந்து உடனே நாளைக்கு விசிட் பண்ணுவாங்க. இடம் பிடிச்சிருந்தா சிட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இதை லேட் பண்ண வேணாம். மரம் பூராமே நல்ல ஒரு சிறப்பான மரம் தான். மரம் நல்ல காப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் இவங்க இன்னும் பராமரிப்பு பண்ண மரம் இன்னும் சிறப்பாக காய்க்கும். நல்ல வயசு உள்ள மரம். இது காய்க்கக்கூடிய சிறப்பான வயசு. அதாவது இதுக்கு மேலே ஒரு 35 வருஷம் 40 வருஷம் மரமே இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தண்ணி சோர்ஸ் இருக்க ஏரியாவில் நல்ல காப்பு இருக்கும். இது வந்தால் போனாங்கண்ணா பார்க்கிங் மாதிரி உட்காந்துக்கிறதுக்காக ஒரு கல் போட்டு வச்சுருக்காங்க. இடம் நல்ல சிறப்பான இடம். உள்ள லேண்டை ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். லேண்டு நல்ல சமமான பூமி. இது சென்ட்ரலில் ஒரு பாதையும் போட்டாங்க. பாதை நல்ல சிறப்பான, அதாவது தோப்புக்குள்ளே வந்தால் எந்த இடையூறு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களே சொந்த பாதை போட்டாங்க. இந்த மாதிரி மெயின் பஸ் ரூட்டில் இருக்கிறத நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி தென்னந்தோப்பு அமைகிறது ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. 25 to 30 வரைக்கும் போயிடுச்சு. இப்படி பஸ் ரூட்டு மேலே இருந்தால், அதுவும் ஊரடி தோட்டமாகலாம் இருந்தால் சென்ட் கணக்கில் போயிட்டுருக்கு. அதுவும் கொஞ்சம் டவுனை ஒட்டி இருந்துச்சுன்னாக்க பூராமே சதுரடி கணக்கில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ப்ரைஸ் கம்மி தான். இந்த இதுக்கு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 40 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாது. மாமரமெல்லாம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, எலுமிச்சை இருக்குது, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. விலை மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசலாம். மரத்தில் பாருங்கள், இந்த ஈல்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. கொஞ்சம் பராமரிக்கணும். பராமரித்தோம்னாக்க நல்லா இன்னும் சிறப்பாக காய்க்கும். பூராமே நாட்டுக்கண்டு தான். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டிஎன்டி கண்டு போட்டிருப்பாங்க. அது நல்லா சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆயுள் காலம் குறைஞ்சது ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ளேயே அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை, 100 வருஷம் சிறப்பாக வாழக்கூடிய இந்த தென்னை ரகம் தான் இது. கொய்யா, எலுமிச்சம், மாதுளை இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இடையில இந்த ஊடு கண்டும் போட்டிருக்காங்க. அதாவது இந்த கேப்புகளில் எம்டிஆர் கிடக்கும் பார்த்திங்களா, ஏதாவது வண்டு அடித்து இந்த மாதிரி அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் கண்டு போட்டாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறவங்களுக்கும் இது பொருந்தும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சொந்த தேவைக்கு வச்சுக்கலாம். எத்தனை பேர் இல்லை நான் வாங்கி விற்கலாம் மாட்டேன், எனக்கு நம்ம சொந்த தேவைக்கு தான் சொல்லுவீங்க. அந்த சொந்த தேவைக்கே இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான்.
தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. டெய்லி வந்து என்கிட்ட பையர்ஸ் கேட்குறீங்க, எனக்கு ஒரு 3 ஏக்கர் 3½ ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்தால் சொல்லுங்கள், இல்லை எம்டி லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. இன்றைக்கி எம்டி லேண்ட் வாங்குறதுக்கு விட ஒரு 10,00,000 சேர்த்து தான். ஆனால் இது வந்து விலை வந்து கன்ஃபார்ம் கிடையாது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கேணியில் காமிச்சேன் பார்த்தீங்களா? அதனால் நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எம்டி லேண்டே இன்றைக்கி 30,00,000 போயிட்டுருக்கு. இது தென்னந்தோப்பு வந்து 40,00,000 சொல்கிறாங்க. நேரில் சிட்டிங்கில் உட்காந்தோம்னாக்க குறைச்சி பேசலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. உள்ளேயே ஒரு லேபர் செட்டு ஒன்று இருக்குது. அவங்க வந்து வந்தால் போனால் இங்கே ஏதாவது தேங்காய் எங்கே கிடந்தாலும் எடுத்து போடுற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. மரம் வந்து